வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் நம் தேச பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தன் இன்னுயிரை இழந்த அந்த 26 பேருக்கு நாம் மிகவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு எல்லோருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து அவர்களுடைய இந்த சோகத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். 22ஆம் தேதி என்ன நடந்தது, ஒரு வாரம் கழித்து இதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் என்ன என்பதையெல்லாம், ஏன்னா இது ஒரு புல்வாமா தாக்குதல் மாதிரியான ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு விஷயம். அது மாதிரி அதுவும் கரெக்டாக தேர்தல் கிட்ட வரும்பொழுதெல்லாம் சில பல தேர்தல்களை மையமாக வைத்து நடக்கிறதா, இல்லை இதில் ஏதாவது அரசியல் உள்குத்து இருக்குதா? ஏன்னா இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாறிவிடுமோ அப்படின்ற அச்சங்கள் இந்த சங்கிகளால் நமக்கு இருந்தது. ஏன்னு சொன்னால், இந்த தாக்குதல் நடந்த உடனே சங்கிகள்லாம் என்ன சொன்னாங்க, எல்லாம் துணியை அவுத்து பார்த்துட்டு யார் என்ன, இந்துவா முஸ்லீமா, அவங்க சொல்கிறது அதுதான், யார் என்னான்னு பார்த்து சுட்டாங்க. ஒரு சங்கி தன் மனைவியை நீ என்ன மதம், இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு சுட்டாங்கன்னு சொல்லி அவர் அடிக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இது ஒரு மத கலவரமாக இந்தியா முழுவதும் வெடித்து விடுமோ? ரெண்டாவது, இதை உருவாக்குவதற்காக தான் சங்கிகள் இது போன்ற ஆர்எஸ்எஸ், இது போன்ற பஜரங்கள், இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யுத்தியில் தான் அவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இறந்தவர்கள் எல்லோரும் பார்த்துருங்கன்னு சொன்னீங்கன்னா, குஜராத்து, ஹரியானா, டெல்லி, இந்த மாதிரி இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான் அவங்க எந்தெந்த ஸ்டேட்டு அந்த மாதிரி கேட்டு ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தமிழர்களெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. இது இது எப்படி இஸ்லாமியர்கள் காஷ்மீரில் தீவிரவாதிகள் பாகிஸ்தானுடைய தூண்டுதலால் இங்கே இந்த தீவிரவாதிகள் செய்தார்களா? இதில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான போர் தொடங்க போகிறதா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ போயிட்டுருக்குது. அன்று நடந்தது என்ன என்று பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, லக்ஷரி தொய்பாவுடைய பாயிண்ட் 2ன்னு சொல்லுவாங்கள்ல, பார்ட் 2 அந்த மாதிரி வெர்ஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதோடைய வெர்ஷன் தான் இந்த டிஆர்எஃப், த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் இது பேர். எதனால் இப்போ அல் கொய்தா, அல்லுமா இந்த மாதிரி ஒரு அரேபிக் மொழியில் தானே தீவிரவாதிகள்லாம் பேர் வைப்பாங்க. இவர்கள்னா இது த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆங்கிலத்தில் இருக்குதே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக அளவில் எல்லாருமே பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, தீவிரவாத நாடுன்னு சொல்லி அறிவித்து அதில் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. இந்த பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ஆல்ரெடி ஒன்றும் இல்லை, எல்லாம் விழுந்து போச்சு. எதனால் விழுந்து போச்சுன்னு சொன்னால், அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இப்போ இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பல ஆண்டு காலமாக பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் பண்ணி வந்தது. ஃபண்டிங்னா கடன் கிடையாது, இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, மானியம். அந்த மாதிரி மானியம் மாதிரி பல பொருளாதாரத்தில் பாகிஸ்தானுக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக அமெரிக்கா இருந்தது. அதை இப்போது பேன் பண்ணிட்டாங்க, கொடுக்குறது கிடையாது, நிறுத்தியாச்சு. அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் டோட்டலாக சரிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் நான் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கோ நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கோ அவங்ககிட்ட சத்தியமாக தெம்பு கிடையாது. அன்றைக்கே வாஜ்பாய் சொன்னார்ல, கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்தியா நினச்சிதுன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் பாகிஸ்தான் உலக வரைபடத்திலிருந்தே காணாமல் போய்டும் சொன்னார் பார்த்தீங்களா. அன்றைக்கும் அந்த சூழ்நிலை தான் இருந்தது. நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தோம், இன்றைக்கும் அதே பவர்ஃபுல்லோடு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த சங்கிகள் இந்த மாதிரி ஆட்சியை, மெத்தனமான ஆட்சி 370 நீக்கியாச்சு. அங்கே காஷ்மீரை 3ஆக பிரித்தாச்சு, அவ்வளோதான் வேலை. அம்பை இழுத்து விட்டுட்டு அப்படி இழுத்து நிற்க வச்சுட்டு வந்துட வேண்டியது. எப்போ யார் மேலே வேணாலும் போய் பாயிட்டோம் நம்மளுக்கு நான் வந்துச்சுட்டு டூர் கிளம்பிடுறாரு நம்ம பிரதமர். அங்கே ஒரு பதட்டமான இடம். இதற்கு முன்னாடி 22 இடங்களில் பாதுகாப்பு இராணுவம் எல்லாமே நிற்கும் பாதுகாப்பு இடங்கள் சொல்லி 22 வச்சுருந்ததை கூட இப்போ 2 இடத்துல தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு 6 பேர்
அழகாக கிளம்பி காட்டுக்குள்ளே பூந்து வந்து ஒரு பல லட்சம் பேர் கூடக்கூடிய இடத்துல வந்து நின்று நிதானமாக 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஷூட் அவுட் நடந்திருக்குது. அந்தளவுக்கு நிதானமாக இருந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்கள கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் எங்கேன்னா ஜம்மு காஷ்மீரில் நடக்குது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல். அப்போது எவ்வளோ பாதுகாப்போடு இருக்க வேண்டிய அந்த காஷ்மீரை இன்றைக்கி இவ்வளோ பலம் இருந்தால் எழுந்து போய் அங்கே வந்து எப்போ எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய இடம். டூரிஸ்ட்டுங்கெல்லாம் இப்போ தான் இவர் வந்து ட்ரெயின் விட்ருக்காரு. காஷ்மீருக்கு எல்லாம் போகலாம். இப்போ தான் சுற்றுலாத்தலம் மாதிரி அப்படி மாறிக்கிட்டு எல்லாம் வருது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் திருப்பி அங்கே டூருக்கு யார் போவாங்க? ஸோ அப்போது அந்த இடத்துல அமைதியாலாம் நிலவில் அமைதி இல்லை. இவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, சவுக்கிதார் போய் இந்த மாதிரியான 370 எல்லாம் ஒப்பந்தத்தெல்லாம் ரத்து பண்ணி அவர் பண்ணிதனால இன்றைக்கி காஷ்மீரில் எந்த ஒரு இதுவும் நடக்கலை, அதனால் எல்லாத்தையும் அடக்கியாச்சு இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதற்கு இதுவே சாட்சி. அந்த இடத்துல வந்து ஒரு டூரிஸ்ட்டு இதை வந்து செயல் வந்து மிக மிக கீழ்த்தரமான கேவலமான அந்த டிஆர்எஃபாக இருக்கட்டும், அந்த எந்த வேணா இருக்கட்டும், அவனுக்கு வந்து அதாவது ஒரு உயிர் உருவாகுதுன்னு சொன்னால் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு மனிதனுடைய விந்தால் ஒரு மனுஷன் உயிர் உருவாயிருக்குன்னா அவன் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான். போகிற வர நாய் நரி எல்லா விந்தும் கலந்தால் தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யக்கூடிய தீவிரவாதிகளாக பிறப்பாங்க இவங்கெல்லாம். உனக்கு வந்து உன் கொள்கைக்கு பிரச்சனை, அரசாங்கத்தோட மோது, இராணுவத்துக்கிட்ட போய் சண்டை போடு, அப்பாவி மக்கள் சுற்றி பார்க்க வந்த மக்கள் அவங்கள வந்து பெண்களை விட்டுட்டு அவருடைய கணவன்மார்கள்லாம் கொலை பண்ணான். இனி அந்த பெண் எப்படி வாழும்? அவ்வளோ அது வந்து அந்த பெண்கள் எல்லோரும் போயிட்டு எங்களையும் கொண்டுடு, வீட்டுக்காரனை சாப்பிட்டு எங்களையும் கொண்டுடுன்னு கேட்டதுக்கு நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம், போய் மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இதை வந்து இங்கே அரசியல் செய்ய பார்த்தார்கள். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் வந்து 26 பேர் கொலையில் 15 பேர் இஸ்லாமியர்கள். அந்த ஒரிஜினல் பட்டியலை பார்த்த உடனே இதை வைத்து அரசியல் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அதுலேயும் அந்த தீவிரவாதிகளே எங்கள் ஒரு குதிரை வண்டி ஓட்டுற ஒரு இஸ்லாமியர் தான் போயிட்டு தீவிரவாதிகளோடு சண்டை போட்டிருக்காரு. மக்களை காப்பாற்றுவதற்காக போய் சண்டை போட்டு தன் இன்னுயிரை இழந்திருக்கிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்டவுடனே சங்கிகளுக்கு அச்சம். இதை வச்சு நம்ம எந்த ஒரு அரசியலும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இங்கே வந்து பாண்டே கேட்குறாரு, தமிழ்நாட்டில் வந்து பாண்டே கேட்குறாரு, சரிங்க குஜராத் போர்ட்லேருந்து கஞ்சா அப்படின்னு எல்லாம் வந்துடுச்சு, அதெல்லாம் விட்டுடுங்க, உங்கள் கையில் போலீஸ் இருக்குல்ல, அது வந்து அப்படின்னு கஞ்சா தமிழ்நாடு உள்ள வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்கள் தானே இதுக்கு காரணம். இப்போ எங்கள் எல்லாத்துலேயும் கஞ்சா வந்துடுச்சு, அதுக்கு வந்து இந்த சப்பக்கட்டு கட்டாதீங்க. யார் அதானி போர்ட்ரஸை இவர் மோடி வந்து போர்ட்ரஸை போயிட்டு, அதாவது கடல் வெளிநாட்டிலேருந்து கடல் வழி என்ட்ரன்ஸ் தான் போர்ட்ரஸ், அது உள்ளே வந்தால் இந்தியாவில் வந்துடலாம். அதை ஒரு தனியார்கிட்ட கொடுத்துருக்குறது எந்த நாட்டிலையுமே கிடையாது. இந்த நாட்டில் தான் அதானி போர்ட்ரஸ் எங்கே பார்த்தாலும். இந்த அதானி போர்ட்ரஸ் வழியாக இந்தியா ஃபுல்லாக கஞ்சாவும் அபினும் உள்ளே வந்துச்சுன்னா அதை வந்து அந்த போர்ட்ரஸை அதுக்கு முதலாளி யாரோ மேலே கேஸ் போட்டு அந்த போர்ட்ரஸை பேன் பண்ணி பிடுங்கிருக்கணும். அந்த கேள்வியெல்லாம் கேட்க இங்கே யாரும் இல்லை. ஆனால் அதை வந்து நம்ம பாண்டே என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு பிரச்சனை, அது பக்கம் விடுங்க, சப்பக்கட்டான் அதை விட்டுருங்க, போலீஸ் உங்கள் கையில் இருக்கே, நீங்கள் ஏன் வந்து தடுக்கலை, இதுதானே முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போது தீவிரவாதி பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஆகாது, தீவிரவாதி உள்ள வரத்துக்கு வழி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சு எல்லைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய இராணுவம் யாரிடம் இருக்கிறது? இராணுவ வீரர்களை எந்த காரணத்தை கொண்டும் எவனுமே குறை சொல்ல முடியாது. அவர்கள் கட்டளையிட்டால் முடித்து விட்டு வருவார்கள். அந்த கட்டளை இடக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்? அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் மோடி, இவர்கள் தான் 3 பேர் தான் இதுக்கு காரணம். இந்த டிஆர்எஸ் இயக்கம் லக்ஷரி தொய்பா உடைய 0.2 வெர்ஷன் மாதிரி, ஏன் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இஸ்லாமிய பெயர்கள் வச்சா உலகாரங்களை வந்து பாகிஸ்தான் தீவிரவாத நாடாக அறிவித்து அவங்களுக்கு வர ஃபண்டெல்லாம் நிறுத்தியாச்சு. இந்த சம்பவம் எதற்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேன்ஸ், அதாவது ஜேடி வேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட துணை அதிபர், அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் இவங்க இந்த பாகிஸ்தானுக்கு வந்து ஃபண்டு கொடுத்துருந்தது எதனாலன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவுக்கு குறைச்சல் கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான் குறைச்சல் கொடுத்துருக்கு. அதனால் அமெரிக்கா வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி கையில் வச்சுன்னு இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ஃபண்டை திரும்பி வாங்குறதுக்காகவும் இருக்கலாம். பாருங்கள், இன்னும் கூட நாங்கள் காஷ்மீரில் சீனை போட்டுன்னு தாங்கிறோம், காஷ்மீர் வந்து மோடி சொல்கிற மாதிரி அமைதியாலாம் இல்லை,
அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் ரீசன் இது தான். அவர் வந்து போகும்போது ஐயோ இன்னும் காஷ்மீரில் இவங்க இன்னும் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மோடி வந்து அங்கே கதை சொல்கிறாருல்ல, காஷ்மீர்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டேன், இத்தனை வருஷமாக இருந்தது, 370 எடுத்ததுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே. அதை வந்து உண்மை இல்லை, நாங்கள் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கிறோம், இங்கே வந்து பதட்டத்தை உண்டு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இவங்க இந்த ஃபண்டிங்கை வந்து அமெரிக்கா நம்மளுக்கு மீண்டும் தரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பாகிஸ்தான் அரசாங்கமே கூட இதை ஏன் சொன்னால், பல பேருக்கு வந்து இது வந்து ஆர்எஸ்எஸ், ஏன்னா ஒரு ஐடி விங் பிரசிடென்ட், பிஜேபியோட ஐடி விங் பிரசிடென்ட் வந்து லஷ்கர் இ தொய்பாவில் ஒரு அமைப்பில் இருந்தது, இராணுவம் பிடிக்கல, இன்டெலிஜென்ட் விங் பிடிக்கல, ஆனால் பப்ளிக் கிராமத்து மக்களை போய் அடித்து பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க, அவங்ககிட்ட இந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு லஷ்கர் இ தொய்பாவுடைய தொடர்பில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் அமித்ஷா பக்கத்தில் நிற்கிறான். அமித்ஷா பக்கத்துலையும் மிகப்பெரிய பாஜகவுடைய பெரிய பெரிய கூட்டங்களில் மிக முக்கியமான விஐபிங்க, இப்போ ராஜ்நாத் சிங் பக்கத்தில், அமித்ஷா பக்கத்தில் போய் நிற்கிறான். நம்மளை யாராலாம் போக முடியுமா? அவர் வந்து ஐடி விங் பிரசிடெண்ட்டாக அங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ பாஜகவுக்கு இந்த தாக்குதலில் தொடர்பு இருக்குது, தீவிரவாதிகளோட பாஜகவினர் இணைந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வந்தது. ஏன்னா இது அந்த மாதிரி விஷயமாக இருந்திருந்தால் வெறும் இப்போ எப்படி வந்து குஜராத் கலவரத்தில் அந்த S6 கோச் எரிக்கப்பட்டது, அதன் பின்னால் இருக்க பல மர்மங்கள் ஃபைலாக வந்தது, அந்த ஃபைல் கூட பார்க்க விடல நம்மளை, எக்ஸ் ஃபைல்ஸ், அதாவது குஜராத் ஃபைல்ஸ்னு ஒரு வந்தது, அதை பார்க்க விடாமல் பேன் பண்ண வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இதுவும் உள்குத்தாக இருக்குமோன்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து தெளிவாக இந்துஸை மட்டும்தான் காலி பண்ணியிருப்பாங்க, இஸ்லாமியர்களை தொட்டிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அரசியலாக இருந்தால். அதனால் அதுவும் கிடையாது. ஸோ இவங்க வந்து வந்த தீவிரவாதி 6 பேரும் வந்து நாடு என்ற ஒரு ஆங்கிளில் வந்து தொட்டு தான் இங்கே இருக்கிற முஸ்லீமும் இந்தியன் தான் சொல்லி தான் அவன் ஷூட் பண்ணியிருக்கான். அவர்கள் வந்து நம்ம தேசத்தினுடைய விரோதிகளோ பாகிஸ்தானியோ கிடையாது. உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்மளை விட இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது பாகிஸ்தானுக்கு அதிகமான வெறுப்பு உணர்வு பாகிஸ்தானியர்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்தியர்களாக உணர்றவங்களாம் இங்கே இருங்கன்னு காந்தி சொல்லும் பொழுது அதை கேட்டு இங்கே இருந்தாங்களே, இந்தியன்ற உணர்வு இங்கே இருந்தாங்கல்ல. நாங்கள்லாம் பாகிஸ்தான் போகும்போது நீங்களும் வராமல் நீங்களாம் இந்தியர்கள்ன்ற உணர்வோடு இங்கே இருக்கீங்களான்ட்டு இவர்கள் மீது தான் அதிகமான வெறுப்பு. ஆனால் இங்கே இருக்க சங்கிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்க, நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்க. நம்ம எப்படி போவான்? இவன் இந்தியன், இங்கே பிறந்து வளர்ந்த பேர் மாற்றிங்கன்னா நான் வந்து நான் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அந்த நாட்டுக்காரன் ஆகிட முடியுமா? கிடையாது. அவங்க இங்கே பிறந்து வளர்ந்த கந்தசாமி, முன்சாமி, இவங்களுடைய வம்சாவழி தான் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் இந்திய வம்சாவழி தான், அரேபியாவிலேருந்து யாரும் வரல. அவர்கள் இங்கே மதத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வு காரணமாகவும் மனுஷனாக மதிக்காமல் நீ இதுக்குள்ளே வரக்கூடாது அதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வர்ணசாஸ்திரம் அது இதெல்லாம் சொல்கிறதுனால அங்கே சமமாக நடத்துகிறதுக்காக போகிறாங்க. அவன் எப்படி நீ வேற்றுமையாக பார்ப்பீங்க? ஸோ அவன் சுட்டது வந்து இந்தியர்களை தான் சுட்டான். 28, 26, 28 இந்தியர்கள் 26 பேரை அவன் இந்தியன்ஸ்னு சொல்லி சுட்டுருக்கிறான். இது வந்து இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை கண்டிப்பாக களை எடுத்து அந்த டிஆர்எஸ் அமைப்பு என்பது ஒன்று இல்லாமல் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம புல்வாமா தாக்குதலில் கூட மிகவும் வருத்தப்படக்கூடிய நம்ம நாட்டு இராணுவத்தின் 41 பேர் இறந்தாங்க. வைத்தறிச்சலாக இந்த நாட்டுக்கு தன் மகனை வளர்த்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அனுப்பி வச்சதுக்கு அவங்களெல்லாம் எழுந்தது. இது நம்ம சொல்லலை, சத்யமால் அவர் பேர் வந்து சத்யபால் மாலிக், கவர்னர், அந்த நேரத்தில் கவர்னராக இருந்தவர். அவர் மாத கணக்கில் இவங்களை வந்து ஃப்ளைட்டில் அனுப்பணும், இவங்களுக்கு விமானத்தில் தான் அனுப்பணும், ரோடு வழியாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னால் மோடி அமித்ஷாவும் வாயை மூடு, இது மேலே பேசாத, சுக்காதோ அப்படி இப்படின்னு சொல்லி இவர் வாயை அடைத்து விட்டதுனால அவர்கள் வேறு வழியின்றி தரை வழி பயணம் செய்யும்போது அந்த புல்வாமா தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லி மனசாட்சி ஒத்துக்காமல் பொங்கி எழுந்து பேசினார். அந்த மாதிரி இவர்கள் எது செய்தாலும் ஜால்ரா போடுறவர்களுக்கு தான் மேலும் கவர்னர் பதவி அது இதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இதுக்கு சமன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி பேசினார். ஸோ இந்த மாதிரி இவர்களுடைய அரசியலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அடித்து அவர்களை வதைத்து பெரும்பான்மையினாக இருக்கக்கூடிய 80% மக்களிடையே ஒரு 20-25% மக்களை இந்த விஷயத்துக்கு தீவிரவாதிகளாக, தீவிரவாதம் என்பது
இப்போ இந்த மாதிரி புல்வாமாவில் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, மக்களை ஒருத்தர் அடிச்சுன்னு சாகணும், மத கலவரம் உண்டாகி பல ஆயிரம் பேர் சாகணும். இதுதான் மோசமான தீவிரவாதம். இது எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் நாம் அதை அனுமதிக்கவே கூடாது. உடனே எல்லாம் நம்ம கோடி மீடியாஸ்லாம் இருக்குல்ல, சவுக்கிதார் கண் சிவந்தது, ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டாருன்னா அவர் பீகார் எலெக்ஷனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அங்கே பகல்காம் போல இப்போ துரிதமாக நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறார். என்ன எடுத்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 18 ஆப்பு, பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட 18 ஆப்புங்களை தடை பண்ணிட்டார். பயங்கரமான நடவடிக்கை. அதுக்கப்புறமா ஒரு ஹீரோ, பாகிஸ்தானில் பிறந்த ஹீரோ அவர் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு பேரிடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27, 29 ஹாஸ்பிட்டலைஸுக்காக பாகிஸ்தான்ல இங்கே வந்திருந்தாங்களா, அவங்க 29ஆம் தேதி வரைக்கும் டைமு. மற்ற பாகிஸ்தானியர்லாம் 27ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் காவல்துறை அரெஸ்ட் பண்ணிடலாம். இதான் பாண்டிச்சேரியில் ஒரு இந்திய வம்சாவளியில் வந்த ஒருத்தங்க பாகிஸ்தான் போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு இவர் சொந்தக்கார பொண்ணு தான், இங்கே இருக்க இந்தியர் தான். அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இந்திய வம்சாவளி தான். ஆனால் அவங்க ஏதோ ஒரு வேலைக்கோ பிஸ்னஸ்க்கோ பாகிஸ்தான் போயிட்டாங்க. அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். பசங்க இருக்காங்க, 2 பசங்களும் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்கார். இந்த பொண்ணு மட்டும் பாகிஸ்தானுக்கு எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சிந்து நதி பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சிந்து நதி பிளாக் பண்ணணும். சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னார், சரி நீ பிளாக் பண்ணுற, அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கா, அதுக்கு ஏதாவது வேலை பண்ணி வச்சுருக்கிறியா, நேராக போய் பிளாக் பண்ணுவேன்னு சொன்னால் இங்கே அந்த தண்ணியை சேகரிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குதுன்னு நாம கேட்கல, சுப்பிரமணிய சாமி கேட்குறாரு. இந்த மாதிரி பல இந்த 10 ஆண்டுகளில் 13 ஆண்டுகளில் பல இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க, சின்ன பின்னமாக்கி. பாதுகாப்புனா என்னன்னு தெரியல, எப்படி இராணுவத்தை வச்சு இந்த நாட்டை எல்லைகளை பாதுகாக்கணும் அறிவு இல்லை, ஃபைனான்ஸ் பற்றி அறிவு இல்லை, ஃப்ளோயிங் மணினா என்ன, பிளாக் மணினா என்ன, அதோட அறிவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எலெக்ஷனில் இவிஎம்மை கையில் வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டேட்லையும் ஜெயிக்க மட்டும் தெரியும், அராஜகம் பண்ண தெரியும், ஆர்எஸ்எஸ்ஸை வைத்துக்கொண்டு அராஜகம் செய்ய தெரியும். அராஜகம் செஞ்சு தேர்தல்களில் மதத்தை முன்னிறுத்தி ஒரு 4 இஸ்லாமியர்களை காமிச்சு அவர்களை அடித்து துன்புறுத்தி அதை படம் காமிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிக்க தெரியும். 5 மாநிலங்களில் இந்தி பேசக்கூடிய 5 மாநிலங்களை பவராக வைத்துக்கொண்டு இன்று வரை ஆட்சி செய்து வருகிறார்கள். ஆனால் நம் நாடு குட்டிச்சுவராக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே பாஜக அல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கும் போது தான் இந்தியா வல்லரசாக மாறும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல விஷயத்தில் சந்திக்கும் போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன். நன்றி.